ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அணிக்கு அவசரப்பட்டு இவர கேப்டன் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாரி பிரபல ஜோதிடர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, கணிப்பு வெளியிட்டிருக்காரு. அவர விட திறமையானவர்கள் இருக்காங்க. இவர போயிட்டு நீங்க இப்போ கேப்டன் ஆக்குனீங்க அப்படின்னா, அது இந்திய அணிக்கு பெரிய ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாரியும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போலாம் கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்னா, யார் எந்த அணி ஜெயிக்கும், எந்த அணி தோற்கும், எந்த அணி சாம்பியன் ஆகும் அப்படிங்கிறது மாரி பிரபல ஜோதிடர்கள் அவங்களுடைய கணிப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஜோதிட நிபுணரான கிரீன்ஸ்டோன் லோபா அப்படிங்கிறவர் அவருடைய கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அவர் அவசரப்பட்டு 1999ல பிறந்த அந்த 90s இறுதியில பிறந்த சுமன் கில்ல நீங்க கேப்டன் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கில்லோட ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல் தான். அதனாலதான் அவருக்கு இப்போ துணை கேப்டன் பதவி கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல கேப்டன் பதவி கிடைச்சாலும் அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு காரணம். ஆனா அது அவருக்கு நன்மையை கொடுக்குமே தவிர டீமுக்கு பெருசா நன்மையை கொடுக்காது. அதனால கில்ல நீங்க கேப்டன் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் அவருடைய கணிப்பை தெரிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காரு. சுமன் கில் துணை கேப்டனா இருக்காரு. ஜெனரலாவே இந்திய அணியில ஒரு கேப்டன் பதவி விலகுறாரு இல்ல அவர் தூக்குறாங்க அப்படின்னா துணை கேப்டன் தான் கேப்டனா போடுவாங்க. அந்த வகையில ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேப்டனா கில் வருவதற்கான வாய்ப்பு 100% பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல தான் லோஃபா அவரை நீங்க கேப்டனா போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னமும் கில்லை விட இன்னொரு 4 பேர் இருக்காங்க. கில்லுக்கு முன்னாடி பிறந்த அந்த 4 பேரு, அந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கேப்டனா போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. KL ராகுல் 1992ல பிறந்தவர். பாண்டியா மற்றும் பும்ரா 1993ல பிறந்தவங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் 1994ல பிறந்தவர். இவங்க 4 பேருடைய ஜாதகமும் நல்லா இருக்கு. இவங்க 4 பேருக்கு கேப்டன்சியும் இவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களை கேப்டனா போட்டீங்க அப்படின்னா அது டீமுக்கும் நல்லது. சேம் டைம் நம்ம அவங்களுக்கும் நல்லது. ஆனா கில்ல நீங்க கேப்டனா போட்டீங்க அப்படின்னா டீம் பெருசா சக்சஸ் ஆகாது. பட் கில்லுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அவர் தனிப்பட்ட முறையில் ரன்கள் சேர்ப்பாரு. பட் டீம் தோத்து போகும் அப்படிங்கிற மாதிரி லோஃபா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இந்திய அணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்போதான் T20 கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவுடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் பெருசா கம்பீருக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படலை. அவருக்கு பெருசா உடன்பாடு இல்லைன்னு சொல்லப்படுது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் டீமை ஜெயிக்க வச்சாலுமே தனிப்பட்ட முறையில் அவருடைய பேட்டிங் டோட்டலாக காலி ஆயிருச்சு. கை போனார் அப்படின்னா 10 பால் 15 பால் டோட்டல் மேட்சையும் மாத்திடுவார்னு இருந்த நிலைமை மாறி இப்போ போனார்னா 2 பால் 3 பால் அவுட் ஆகிட்டு வெளில வந்துடுறாரு. அதனால ஸ்கையை ஒரு பிளேயரை ஆட வைக்கலாங்கிற முடிவுக்கு கம்பீர் வந்திருக்காராம். இன்னொரு புறம் ரோஹித் சர்மாவுக்கும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியோட அவருடைய கதை ஓடியில் முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு. இப்போ சடனா சாம்பியன்ஸ் டிராஃபியில கேப்டனை மாற்றணும்னா அது நல்லா இருக்காது. ரோஹிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஹிட்டை விட்டு வச்சிருக்காங்க. ரோஹிட் இந்திய அணிக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்தாலும் சரி, வாங்கி கொடுக்கலனாலும் சரி, ரோஹிட்டோட கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறதுல கம்பீர் ரொம்ப உறுதியா வந்திருக்காரு. அப்ப அடுத்த கேப்டன் கில்லு தானே வருவார் அப்படின்னா கில்லையும் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்களாம். ஹர்திக் பாண்டியாவையும் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்களாம். கில்லை விட பாண்டியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். IPL கப்பும் வாங்கி கொடுத்திருக்காரு. ஒருவேளை கில்ல கேப்டனா போடணும் அப்படின்னா நடக்க போற IPL தொடர்ல கில்லுடைய கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கில்லு கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துருவாங்க. இல்ல கில்லு சொதப்பினார் அப்படின்னா பாண்டியாவை கேப்டனா போடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நன்றி.